பெடி பாட் சம் பட்டர் பட் இட் வாஸ் ஸோ பிட்டர் பெடி பட பெட பட டு மேக் த பிட்டா பட்ட பெட்ட. இந்த மாதிரிப்பட்ட டைலாக்ஸ் வந்து நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க, அண்ட் இங்கிலீஷ் படத்துலையும் வந்து பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தனுஷ் படத்தை எடுத்தாலே போதும், அது வந்து விஐபியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை திருவிளையாடல் ஆரம்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தானே? ஓகே ஃபைன். இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தில் நிறைய டைலாக்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச டைலாக்ஸ்லாம் இருக்கும். அவெஞ்சர்ஸ் அசம்பிள், வகாண்டா ஃபாரெவர், ஐ ஆம் அயன் மேன், இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்கும். தமிழில் நிறைய டைலாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோ கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷில் பார்க்குறதுனால நமக்கு இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில்ஸும் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு வீடியோ தான். வித் தட் பீங் செட், இட்ஸ் I.Tamizhan, தி டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லும்போது இதே விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொல்லும்போது இதே டோனில் நம்ம அப்படியே சொல்லுவோம். அப்படி தானே? இல்லை பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, ஆஹா இப்படிங்கிற டைலாக்ஸ் சொல்லும்போதும் நம்ம இதே டோனில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது மட்டும் என்னவோ, நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த மாதிரி, ஆர் மேபி வந்து ஏதோ கார்பரேட் ஸ்கூலில் படித்த மாதிரி நமக்கு தெரியாத மாதிரி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வரும்போது ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், இட்ஸ் DJ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல், மை நேம் இஸ் I.Tamizhan, ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ், மை நாடு இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே காதுலேருந்து ரத்தமாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஒரு படத்தை அந்த லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு பதிலாக இன்னொரு லாங்குவேஜில் பார்க்குறோன்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஃபேக்ட். எல்லாருக்கும் ஐ ஆம் அயன் மேன் அப்படிங்கிற டைலாக் இருக்கும், தெரியும், நல்லாவே தெரியும். பட் நம்ம அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். நான் தான் இரும்பு மனிதன், வகாண்டா என்றென்றைக்கும், அவெஞ்சர்ஸ் கூடுங்கள் இப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் கேட்டிங்கன்னா கேட்குறதுக்கு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம சில படத்தை என்ன பண்ணியிருப்போம்னா தமிழ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அதனால் நமக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியாது. பட் இங்கிலீஷில் அதை நீங்கள் பார்த்துறதுக்கு அப்புறம் திருப்பி தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன இடத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள், என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். அண்ட் அது மட்டும் கிடையாது, அவங்க இங்கிலீஷில் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்கிற சில விஷயங்களை அப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு டப் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டப் பண்ணுவாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சின்ன விஷயத்தை அவங்க மாற்றினா கூட அதோட மொத்த மீனிங்கும் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ராபர்ட் டோனி ஜூனியருக்குன்னு ஒரு வாய்ஸ் தெரியும், ரித்திக் ரோஷனுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஷாருக் கானுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜாக்கி சானுக்குன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸ்லாம் கேட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் வேறு யாராவது ஒருத்தர் ஜாக்கி சானுக்கு பதிலாக பேசினாலே நமக்கு வந்து என்ன ஹூ இஸ் திஸ் காய், யார் அது கூர்க்க பேசுறது, ஹூ இஸ் த டாக் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பிடிச்சாலும் விஜய் சேதுபதி நம்ம டப் பண்ணும்போது அயன்மேனுக்கு பதிலாக டப் பண்ணும்போது யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் இது, நம்ம எல்லாமே ஒரு இடத்துல பார்த்து அடாப்ட் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் சில படத்தில் தமிழ் டப்பில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் இருக்குல்ல, பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனில் அந்த ஜாக் ஸ்பேரோக்கு உள்ள வாய்ஸ் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் அது பிடிச்ச ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக தான் இருக்கும். சரி சொல்லுங்கள், ஹி இஸ் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஓகே ஃபைன். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம தமிழில் இருந்தால் டைலாகாக இருந்தாலும் சரி தான், இங்கிலீஷில் இருந்த டைலாகாக இருந்தாலும் சரி தான், நமக்கு பிடிச்ச டைலாக்ஸ், பிடிக்காத டைலாக்ஸ் அண்ட் ஃபேமஸான டைலாக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த டைலாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கிலீஷில் பேச பழகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். லைக் அதை எப்போவுமே லைக் பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ குட் நாட் லிவ் வித் யுவர் ஓன் ஃபெயிலர்ஸ், வேர் இஸ் பிரிங் யூ பேக் டு மீ. இந்த டைலாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவெஞ்சர்ஸில் வந்து தேனோஸ் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு டைலாக். அண்ட் நிறைய டைலாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு திடீர்னு ஒரு இடத்துல பேசணும்னு தோணும்போது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு டைலாக் கிடைக்கும். யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணும்போது தப்புன்னு சொல்கிறாங்க, அவங்க பண்ணும்போது கரெக்டுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு அது ஈக்குவலன்ட்டு நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஷேடோயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை பார்ப்பாங்க, படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட சில டைம்ஸ்லையும் நல்ல இம்பார்ட்டண்டான டைலாக்ஸ் வரும்போது அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்டர் என்ன டோனில் எக்ஸாக்டாக என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரைட் பீப்பிள் ரிலேட்ஸ் வித் திஸ் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து நிறைய படம் இருக்குது சொல்கிறதுக்கு, பட் யூ கெட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. எதுக்காக இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் படத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ் லேர்னிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷ் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எல்லா வார்த்தைக்கிடையிலையும் ஒரு புட்டை வந்து போட்டுருவாங்க. புட் சட்னி, புட் த டிஷர்ட், புட் 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 புட்டுன்னு சொல்லிட்டு நம்ம புட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அதெல்லாம் தாண்டி புட்டுங்கிறது நம்ம தமிழில் வந்து பாட்டு போடு, சட்டையை போடு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் போட முடியுமோ எல்லாத்தையும் போடுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுகிட்டே இருப்போம். பட் அங்கே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கிலீஷில் பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேர்டு வச்சிருப்பாங்க. லைக் வியர் டிஷர்ட் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை பிளே அ சாங் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், லெட்ஸ் வாட்ச் அ மூவியா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த புட் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கவே செய்யாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புது புது வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகிறதுக்கு
நம்ம ஒரு வித்தியாசமான வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அப்போ இத்தனை நாள் நம்ம வந்து ஏமாற்றிட்டு இருந்தோமா, எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. டெக்னிக்கலி உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன்லேருந்து ஆரம்பித்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரிப்பட்ட டைலாக்ஸ் பேசணும், எந்த மாதிரி டோனில் பேசணும் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து நம்ம தமிழில் நிறைய டைலாக்ஸ் இருப்போம்ல, நிறைய டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். ஐ ஹேட் யூ அப்படின்னு. ஐ ஹேட்டுங்கிறது ஒரு வேர்டு தான், பட் ஐ ஹேட் யூன்னு சொல்லும்போது அதை யார்கிட்ட எந்த டோனில் சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அவங்கள ஹேட் பண்ணுறோன்னு மீன் பண்ணுறோமா இல்லை சார்காஸ்டிக்கலாக பேசுகிறோமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வேர்டையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நம்ம வேர்டு மாதிரி யூஸ் பண்ணுறதை விட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை, ஒரு எமோஷனாக யூஸ் பண்ணணும். இப்போ வடிவேல உள்ள வடிவேல் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை வேர்டை நம்ம பார்க்குறது கிடையாது, ஒரு எமோஷனாக பார்த்துட்ருக்கோம், ஒரு எமோஷனல் ஏகாமரமாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து புரிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், புரிகிறதா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், புரிகிறதா அப்படிங்கிறது இஸ் அன் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள், எல்லாருக்கும் பிடிச்சது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே படம் பார்க்குறதும் உண்டு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ்லேயே பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்களோ, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டால் எக்ஸாக்டாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நான் சொல்லியிருந்தேன்ல, தமிழில் லகரம் இருக்குது, அது வேறு லாங்குவேஜஸில் கிடையாது. ஸோ இந்த லகரத்தோட சவுண்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரும் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தமிழான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, யாரும் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இங்கிலீஷ்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கிலீஷில் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும், தமிழில் அந்த ரெஃபரன்ஸ் கிடையவே செய்யுது. இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் இருப்பார், ஷேக்ஸ்பியரோட ரெஃபரன்ஸ் நம்ம தமிழ் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஷேக்ஸ்பியர்னா யாரும் நீங்கள் இந்த அகராதிலே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு, பாரதியார் உள்ள எழுக்க முடியுமா, இல்லை திருவள்ளுவர் உள்ள எழுப்புமா, இழுத்த கூட தப்ப வர லிரிக்ஸ் லிரிக்ஸ் இல்லை, அந்த ரிலேஷன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன், புரிகிறது அல்லவா. அண்ட் டெக்னிக்கலி நான் சொல்ல வர பாயிண்ட்டு, ஒரு படத்தை இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது அது என்ன லாங்குவேஜில், அது இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அது இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் தமிழில் இது வரைக்கும் தமிழில் மட்டும்தான் சில படத்தை பார்த்துருக்கேன், அது இங்கிலீஷில் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த படத்தை இங்கிலீஷில் போய் இருந்து ஒரு 2-3 வாட்டி ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியலனாலும் சப்டைட்டில்ஸ் வச்சு ஒரு 3-4 வாட்டியாவது பார்த்து அந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ப்ரோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் பார்த்தேன், இங்கிலீஷில் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இங்கிலீஷ் பயணம், அதாவது இங்கிலீஷ் பயணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்லாம் கிடையாது, எனக்கு இந்த மெத்தட்லாம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த இடம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் இங்கிலீஷ் சீரிஸ் பார்க்குறது தான். அண்ட் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மணி ஹேஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க, சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்து நேட்டிவான லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க. ஸ்பானிஷில் அது நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் டப்பே மொக்கையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் சிங்காக இருக்கலாம், அந்த பர்டிகுலர் ஆக்டரோ ஆக்ட்ரஸுக்கோ அந்த வாய்ஸ் செட் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ டெக்னிக்கலி ட்ரை பண்ணி பாருங்கள், நேட்டிவாக இங்கிலீஷோட படத்தில் இங்கிலீஷ் படத்தில் வந்து இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஃபேவரட்டாக உங்களுக்கு பிடிச்ச டைலாக் வந்திருக்கு, லைக் டூ ஐ லுக் லைக் a guy with a plan, ஐ ஜஸ்ட் டூ திங்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு லைக் நம்ம பாப்புலராக இருக்க டைலாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சில பல டைலாக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் வெளியில் சொல்லலைன்னா கூட சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது, பட் அது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50-60 ஹாலிவுட் படத்தோட டைலாக்ஸை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே டோனில் அப்படியே நீங்கள் மெமரைஸ் பண்ணி அதை சொல்லி பழகி பாருங்களா, உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு எப்படி ஆரம்பி, ஓகே ஃபைன், என்னால் இந்த அளவுக்கு இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால் கேனடா சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். மோஸ்ட் நாளைக்கு வந்து வீடியோ கேமை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு மீட் பண்ணலாம்.